இந்த பெண் யார்? இது நாத்தி. நாத்தியா? இங்குதான் இருக்கிறது அந்த கட்ட சக்தி. இவருக்கு திருமண யோகமே கிடையாது. கட்டியோடு கைலாசம் தான். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? தோஷம் இருக்கிறது. அந்த தோஷம் நீங்க வேண்டும் என்றால் ஒரு வாரம் என்னோடு தங்க வேண்டும். நினைக்காது. பணிவிட வேலையை செய்தால் உன் தோஷம் நீங்கி விடும். இயற்கை காட்சிகளை கண்டு தரிசிக்கலாம் என்று வந்தார். சரிங்க பெண்ணே, எவ்வளவு சீக்கிரம் ஓடுகிறாய்? வேலை இல்லையே எனக்கு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன்னை பார்த்தவுடன் எனக்கும் வேலைகள் அதிகமாகிவிட்டது. புரியல ஏனே காத்தலில் விடுத்தது உன் முகம், கட்டலில் விடுத்தது குரலோசை, அடித்தலில் விடுத்தது உன் பெயர், ரசித்ததில் விடுத்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்பு செல்லம், துடிப்பது நிதயம், துடிக்க வைப்பது உன் நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் செல்லம். புரியவில்லை? மலைத்து நின்று விட்டார். இல்லை, என்னென்னவோ என்ன பார்த்து வர்ணிக்கிறீங்க. பார்த்தவுடன் வார்த்தைகள் வர்ணிக்கணும் போல் தோன்றும். என்ன விஷயம்? புரியவில்லை? நான் சொல்லும் வார்த்தை புரியவில்லை. தேனே, தேனே, பார்த்தவுடன் காலையில் பூப்புப்பது கள்ளிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ. உனக்கும் எனக்கும் பூத்த வேண்டும் என்று துடிக்கிறது காற்பனை. I love you செல்லம். ஐயோ, எனக்கு அந்த காதெல்லாம் பிடிக்கிறது. தேனே, குறைத்தால் எப்படி? பார்த்தவுடன் வருவதுதானே காதல். பார்த்த உடனே லவ் பண்ணிடணும். என் மனம் திருமணம் கொண்டு வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியும்? என்ன குறைன்னா, அந்த விஷயத்த சொன்னா நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா ஓகே. பொன்னான வார்த்தைகளால் உரைத்தால் போதும், எதையும் கேட்பான் இந்த காலம். என்ன விஷயம் தெரியுமா? நான் பிறந்த நேரமா நினைச்சல ராசியான்னு தெரியல குட்டி. ஒருத்தர் மூஞ்சி பார்த்த உடனே அவங்க எதிர்காலத்தை அப்படி சொல்லிடுவேன். பொட்டை கடிக்கிற உங்க சரியில்லை, கீழே போடு சரியாயிடும். அப்போ இதனால் குறி சொல்லுவாங்களோ? ஜாதகம் பார்த்தோம். அது என்னன்னு தெரியல, ஒருத்தருடைய முகத்தை பார்த்தோன்னா அப்படி சரி. இந்த கார்கோடகன் திருமுகத்தை பார்த்தால் எப்பொழுது மங்களபுரி நாட்டை மணிமுடி சுட்டிக் கொள்வான் என்று பார்த்து உரைத்தார். உன்னை பார்த்த பாதியில கூடுவோன்னு நினைக்கிறேன். அப்படியே தெரிந்து கொடுத்தேன், அப்படியே நன்றாக பார், திருமுகத்தை முற்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க புரியல. அந்த கூடுவாங்க அது இல்ல, என்ன விட்டுட்டு நீங்க பாதியில கூடுவீங்க. மொத்த மொட்டையா பேசாதே, என்னை விட்டு போவதற்காக இவ்வளவு தூரம் மன்றாடுகிறேன். எனக்கு ஆரம்பிக்கிறீங்களா? உன்னை போவிட வேண்டுமா? மங்களபுரி நாட்டில் இந்த கார்கோடகன் உடம்பில் உயிருக்கு வரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன். மனம் எப்படி இருக்கிறது? இன்பமே
அதெல்லாம் வேண்டாம். ஒரு கத்திரிக்காய் வேணும் சாமி. காலை விட்டு நான் அப்பவே சொல்ல நீ பாயில போடுவேன். அதுக்கு தான் இப்ப வழி தேடுறேன். ஏய் பிரியங்கா, ஏய் பிரியங்கா, வெளிய வா. நான் சொன்னா எப்பயும் இப்படிதான் நடக்குமே. ஆமா, என்னை தூக்கு. என்ன தூக்கு? நான் துணி தூக்க சொல்றேன். காலை எல்லாரும் அக்கா சற்று நேரத்துக்கு முன்பு இதுவரை ஆடி பாடிக்கொண்டு ஆமா அகோரமாக ஒரு காட்சி. இல்லங்க, நான் ஒரு பையன். நீ அகோரமான்னு சொல்ற. எனக்கு ஒரு கற்பமிச்சு பார்த்த கூட அப்படி போயிட்டு நானு. அப்படியா? ஆ. ஒன்றுமே புரியவில்லை தெரியும். நீ போங்க, நீங்க இப்படிதான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போறேன். காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. விட்டு பிரிய முடியுமா? போங்க, நாங்க வந்து என்ன சொல்லி விட்டுட்டு பாக்கலாம். அவங்கள போய் லவ் பண்ணாவே நல்லா இருந்திருக்கும். இது மனக்கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருக்கலாம். அல்லாது கிடைப்பதை மட்டும் ஏற்றுக்கொள். கிடைக்காததை தேடி போட்டு நான் தான் சொல்றேன், அவனை குட்டி சொல்லு சொல்றேன்னு. அவன் குடி போட்டு துடைக்கிறான். தப்பை பார்த்து அப்படி உரைக்கக்கூடாது. என்ன விட்டு போக மாட்டேங்கிறே. நீ இப்பவே காது வேணாம், கத்திரிக்காய் இல்லை, இல்லை, இல்லை. அகோரமான காட்சி பார்த்தவன். அதெல்லாம் நீங்க தளபதியார் பயப்படலாமா? நல்ல வீரமா இருக்கு. இப்படி இருப்பாங்களா? பார்த்தவுடன் வீரம் தானாக வருகிறது. ஏனே, ஏனே, என்ன ஒரு கட்டான உடலை பார்த்தவுடன் என் கட்டமுதங்கள் துடிக்கிறதே. உன் கண்மணியை கண்டவுடன் உன் இடுப்பில் கை வைத்து இருக்க வேண்டும். இரு உடல் ஓர் உடலாக்க வேண்டும். உன் உதட்டில் உள்ள நீர் துளிகளை நான் உறிஞ்சி எடுக்க வேண்டும். ஏனே, மல்லிகை தோட்டமோ மல்லிகை கொட்டமோ வெண்படி கொட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்மணி கூட்டமோ மாமணிகை கலையரசியா? கலையரசி எப்போதோ குளக்கரையில் கொன்று விட்டேனே இந்த கார்கொடகன். கொன்று விட்டாயா? இனிமேல் நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைக்கிறாயா? உன் சந்தோஷம் ஒருபோதும் நிலைக்காது. என்ன உரைக்கிறாய்? அன்று என்ன வார்த்தை சொன்னாய்? கட்டிப்பிடிச்சு காதலிச்சு முத்தத்தை கொடுத்து உண்மை, சொன்னாய். உண்மை. இப்போது எந்த அழகில் இருக்கிற? இப்போது வா, கட்டி அரவணைத்து முத்தத்தை கொடு. மத்தி கட்டவளே, என்ன வார்த்தை உரைக்கிறாய்? நீ இறந்த சிவலோகம் அடைந்து விட்டாய். நான் கட்டி பிடிப்பது அரவணைத்தார். ஏன் இப்போது கட்டி அரவணைத்து முத்தம் கொடுக்க முடியாதா? அப்போது அழகாக காட்சியளித்தாய். இப்போது அபூர்வமாக காட்சியளிக்கிறாய். நான் நினைத்தபடி அனைவரையும் அழித்து ஒழித்து சாம்பல் ஆக்கிவிட்டேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு பொருள் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சுகுணா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி. அந்த தாலியை வாங்காம விட போவது கிடையாது. வருகின்றேன். ஆண்டவா, சென்ற கணவர் வருவார் என்று
படிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேனே, எப்பொழுது வருவார்? நான் எப்பொழுது அவரோட சந்தோஷமா வாழ போறேன்னு தெரியலையே. அத்தா, காணாத கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, விதை போட்டு விளக்கு பயிரி வீணா போயிடுமா. ஊரு தூங்க ஊரார் தூங்க நான் தூங்கலையே, நீங்க தூங்க மீனும் தூங்க நீங்க தூங்கலையே. காணாத கண் தூங்குமா, கை சேர நாளாகுமா, விதை போட்டு விளக்கு பயிரி வீணா போயிடுமா. ஊரு தூங்க மேலே உசுரை வச்சு ஊரோட பகையை வச்சு நாரோ பிரிஞ்சேன், நாரா பிரிஞ்சேன். அண்ணாந்தா நிலவிற்கு அடியேங்கே நேற்றிற்கு வரை நீதாயே ராஜனே, நானாக தெரிஞ்ச பின்னே நானா பிரிஞ்சேன், நூலா திரிஞ்சேன். அண்ணாந்தா நிலவிற்கு அடி நெஞ்சில் நெருப்பிற்கு ஒத்த கிளியா சுத்தி பறந்தேன். என்னோட அப்பு கணக்கு அது தப்பு கணக்கு, நான் இப்ப உனக்கு மாமனுக்கு மறந்து காத்தடுத்து விழுந்தேன். காத்து பண்ண கல்லும் கரையும் காதல் கரையாது. ஒரு தூங்க ஊரா தூங்க நான பார்த்தாயா, உங்களுடைய தந்தை சென்றார். எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னு போனவரே இது வரைக்கும் வரவே இல்லையாமா. நீ கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச முனிவர் ஒருத்தர் இருக்காரு அண்ணி. அதற்கு பத்திய காந்தமலை அடிவாரம். ஆமா. அந்த அடிவாரத்துல முனிவர் வந்து தவத்தில் இருக்கின்றார். அந்த முனிவரை பார்த்தா அண்ணன் இருக்கடா அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட வந்து முனிவரா? பார்க்கலாம் வாங்க. நான் வந்து விட்டேன். சுவாமி, ஆ, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சுகுணா, சுவாமி, என்ன பிரச்சனை? எனக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தன்று என்னுடைய கணவர் திடீரென்று மாயமாக மறந்து விட்டார் சுவாமி. ஓஹோ, எப்படியாவது நீங்க- மணமேடையிலிருந்து உன் கணவன் மாயமாக மறந்து விட்டார். அவன் எங்கு இருக்கிறான் என்று நான் பார்த்து சொல்ல வேண்டும். ஆமா. இதற்காக தான் கண்டமலை அடிவாரத்துக்கு வர வந்து இருக்கிறார். ஆமா சுவாமி. நானே வந்து விட்டு உன் கணவன் எங்கு இருக்கிறான் என்று என் சிவனை நினைத்து உன் கணவனை நான் எங்கு இருக்கிறான் என்று பார்க்கிறேன். எங்க சுவாமி? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆ! என்ன? பெண்ணே, உன் கணவன் ஒரு ஆவி உலகத்தில் இருக்கிறான். அவை உலகமா? ஆ! என்ன சுவாமி சொல்றீங்க? உனக்கு திருமணம் ஆகும் முன்னவே உன் கணவன் ஒரு பெண்ணை காதல் இருக்கிறான். அவள் பேர் கலையரசி. அவள் இறந்து விட்டாள். ஆவியாக மாறி உன் கணவனை தூக்கி சென்று ஆவி உலகத்தில் வைத்திருக்கிறாள். இனிமேல் வரமாட்டாள். நீ புறப்படு சுவாமி. என் கணவரை நான் பார்க்கணும். ஏதாவது வழி பார்க்க சொல்லுங்க. வேண்டும் என்றால் கடுமையான விரதத்தை இருக்க வேண்டும். உன்னால் இருக்க முடியுமா? இருக்கிற சுவாமி. 48 பௌர்ணமிக்கு பத்தினி தன்மையோடு பூஜை செய்தால் உன் கணவன் உன்னை தேடி வருவான். கண்டிப்பா செய்யற சுவாமி. செய்ய முடியுமா? அந்த ஆவி பல சக்திகளை பெற்றிருக்கிறது. பூஜை செய்ய விடாது. சரி. முடியுமா? முடியும். என்ன ஆ! என்ன சுவாமி? என்ன இது? இங்கு ஏதோ ஒரு கட்ட சக்தி உலாத்திக் கொண்டிருக்கிறது. இந்த பெண் யார்? இது என் நாத்தி. நாத்தியா? ஆ! இங்குதான் இருக்கிறது அந்த கட்ட சக்தி. இவருக்கு திருமண யோகமே கிடையாது. கட்டியோடு கைலாசம் தான். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? தோஷம் இருக்கிறது. அந்த தோஷம் நீங்க வேண்டும் என்றால் ஒரு வாரம் என்னோடு தங்க வேண்டும். நினைக்காது. பணிவிட வேலையை செய்தால் உன் தோஷம் நீங்கிவிடும். சரி, அது இருக்கட்டும். பூஜையை தொடங்கி நான் வருகிறேன்.
அம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குலதேவி அம்மா. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி முறையே மகமாயி. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் மலைமகளே. ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. களை கண்டாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய். களை கண்டாலே பார்த்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. சுகுணா சுகுணா, யாரு? நான் தான் உன்னுடைய தோழி வந்திருக்கேன் மல்லிகா. மண்டிகாவா? ஆமா. என்னமா அந்த நேரத்துல வந்திருக்க? ஐயோ வெளியே வாங்க, ஆழித்து விட்டு உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. எமர்ஜென்சி வார்டுல போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமாம்மா, மயக்கு போட்டு போயிடுறாரு. இப்பதானே எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன். ஏன்டி போய் சொல்ற? இல்லம்மா, உங்களை மலைவனை கூப்பிடலாம் தான் வந்தேன். இப்படி சொன்னா வருவீங்கிறதுனாலதான் போய் சொன்ன. மன்னிச்சிருங்கம்மா. நல்லா இருக்கிற மனுஷன் கூட பெட்ல படுக்க வச்சிருக்கீங்க போல இருக்கு. அவரை எப்படி படுத்துருவாரு லீவ் எடுக்கிறதுக்காக. வாங்கம்மா, ஆலயத்தை விட்டு வெளியே. என்னால வர முடியாதுமா. அம்மா, மலைவனை போலாம், ஆள்லாம் பால்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாங்க. சொல்லு வார்த்தை கேளு. நீ போயிட்டு வாமா. இல்ல, நீங்க கோவிலை விட்டு மட்டும் வெளியே வாங்கல. நீ போயிட்டு வாடி. வாங்கம்மா. என்னால வர முடியாது. என்னுடைய ஆலயத்தை விட்டு வெளியே வர்றது? நான் வர ஆலயத்திற்குள்ளே. உள்ள போக முடியலையே கோயில் உள்ள. ஆலயத்துக்குள்ளே போக முடியவில்லை. அக்கினி ஜுவாலையாக வீசுகிறது. இவளுடைய பூஜை எப்படி நிறுத்துவது? இவளை எப்படி ஆலயத்தை விட்டு வெளியே வரவழைப்பது? இப்படி செய்தால் தான் இவள் ஆலயத்தை விட்டு வெளியே வருவாள். வரண்டி வர. சுகுணா, சுகுணா, உன்னுடைய கணவன் தான் வந்திருக்கிறேன். ஆலயத்தை விட்டு வெளியே வா. என்னுடைய கணவரா? ஆமா. அம்மா, தாயே, என் கணவரை கணவனை காட்டி விட்டாயே. எங்க என் கணவர்? யார் நீ? நான் தான் கலையரசி. கலையரசியா? கலையரசினா அவ இறந்துட்டாளே. இறந்தவள் தான் ஆவியாக வந்திருக்கிறேன். ஆவியா? ஆமாண்டி. என் கணவர் போல் ஊர் மாறி வந்தது நீயா? நானே. எதுக்காக? எனக்கு சொந்தமான பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. உனக்கு சொந்தமான பொருள் என்கிட்ட இருக்கிறதா? அப்படி என்னமா பொருள் என்கிட்ட இருக்கிறது? உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதே தாலி. அந்த தாலி எனக்கு சொந்தமானது. இந்த தாலி உனக்கு சொந்தமானதா? எப்படிமா? உன் கழுத்தில் தாலி கட்டினானே உன்னுடைய கணவன், ஒரு நேரத்தில் என்னுடைய காதலன். என்னை காதலித்தான், என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தான். கலையரசி, நீ உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, உன்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், எந்த ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு, அந்த சத்தியத்தை தவறியவன் உன்னுடைய கணவன், என்னுடைய காதல். சத்தியத்தை மறந்தான், உன் கழுத்தில் தாலி கட்டினான். தாலி கட்டிய மறு நிமிடமே ஆவி உலகத்துக்கு அழைத்து விட்டேன்.
அப்படி இருக்கும்பொழுது அந்த தாலி எனக்கு சொந்தமானது. மரியாதையை சொல்ற, தாலி அறுத்து நீயே கொடுத்து. என்னமா சொல்ற? என் கணவரை நீ உயிருக்குள்ள காதலிச்சீங்களா? காதலிச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீ செத்த ஆவியா தானே இருக்கிற. ஆவியா இருக்கிற உனக்கு என் மகள் எதிர்பார்க்கமா வேண்டும். ஆவியா இருந்த உனக்கு நடி, தாலியை கொடு. என்னால முடியாது. தாலியை கொடு. தாயே, அம்மா, என்னையேம்மா இப்படி சோதிக்கிற? இந்த படுபாவி என் மகளை வேண்டும் என்று கேட்கிறாளே, என்னால எப்படிமா கொடுக்க முடியும்? சென்ற கணவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை தேடி வருவார் என்று நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. அம்மா, தாயே, இந்த பாவையிட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னதான் அம்மனை வர்ணித்தாலும் சரி, அம்மனுக்கு ஆராதனை பூஜைகள் செய்தாலும் சரி, அந்த அம்மனை ஒன்று செய்ய முடியாது. இந்த ஆவிக்கு இது ஒரு சக்தி இருக்கு. தாலியை கொடுடி. கொடு. ஏய், கொடுடி. உனக்கு இந்த தாலி தானே வேணும்? இந்த தாலி உனக்கு வேண்டும் என்றா நான் கேட்கிற பொருளை உன்னால கொடுக்க முடியுமா? இது வரைக்கும் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து என் கணவர் முகத்தை நான் சரிவர பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை என் கணவரை நான் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு முருகனுடைய கணவரை பார்த்தால் தாலியை அறுத்து விடுகிறாயா? கண்டிப்பா. சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா. எப்படியோ என் காதலரை பார்த்தால் தாலியை அறுத்துறேன்னு சொல்லிட்டா சுகன். ஐயோ, என் காதலரை இவள் பார்த்து விட்டால் என் காதலர் இவளிடம் சென்று விடுவாரோ? அப்ப ஏன்னா நம்ம புகவை தாத்தா வாய மூடு. அம்புகதை எப்படி போவோம்? நீ வரியா? அப்போ அண்ணா, நான் உண்மையா காதலிச்சேன். ஆமா, நான் எதுனா ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்படி பண்ண ஏட கூடமா போகுது. இப்படி செய்தால் அவளால் பார்க்க முடியாது. இந்த பக்கம் எனக்கு இருப்பாரு தெரியலையே. என்னுடைய இருப்பாரு அழித்து விட்டாரே தாயே. அம்மா, நான் யாருக்கு என்னம்மா பாவம் செய்தேன்? எனக்கு ஏமாறி பெருப்பட்ட நிலைமை ஏற்படணும். மாதம் மாதம் பௌர்ணமி என்று உன்னையே வணங்கினா என் கணவர் எனக்கு கிடைப்பார் என்று உரைத்தார்களே. உன்னை வணங்கியதற்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா தாயே? அம்மா, இந்த பார்வை தெரியாத நிலைமையிலே இனிமேல நான் என் கணவரை பார்க்க முடியாதா? அவரோடு நான் சேர்ந்து வாழவே முடியாதா? காலமெல்லாம் இப்படி கண்டு தெரியாத குருடியாதா நான் வாழ வேண்டும் தாயே? அம்மா, இந்த பாவி நிலைமையை பாருங்க தாயே. இந்த கண்ணு தெரியாத குருடி நிலைமையை பாருங்கம்மா. இந்த பாவி நிலைமையை பார்த்து இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே. இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, அன்னைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் மாவும், அன்புக்கு முன்னால ஆகாசம் ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா.
அக்கங்க சொல்லி கொடுத்து அன்னாடம் கூட குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து ஆற்காட்டு விரலை பிடித்து அக்கங்கா சொல்லி கொடுத்து அன்றாட புட புடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து அக்காட்டி விரல பிடிச்சி அக்கங்க சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவரட்டு நாள் கட்ட தச்சி கொடுத்த இரண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காலையில அங்கவே பதறியிருப்பேன். அம்மா கொஞ்ச நேரம் காலையில அங்கவே பதறியிருப்பேன். காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன். என் புள்ள கரைச்சாரி நீ என்று ஊரு சொல்லி வைப்பேன். தாரிய விட்டு கூட தாயை என்ன படிக்க வச்ச மண்ணுக்கு முன்னால் வேறு நேரு சும்மா உன் காலை மண்ணுக்கு முன்னால் வேறு நேரு சும்மா 10 மாசம் என்னை சுமந்து பற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உதறு கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்டு கோபுரமாய் நான் உயர கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உதறு கொடுமைய தாங்கிக்கிட்டு அத்தி வட்டி 10 வட்டி அங்க எங்க கடனப்பட்டு ஆயுசுக்கு நான் இருக்கு அத்தனையும் தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாடி அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாடியில உசிரவிட்டு பட்டி தொட்டி கட்டில உனக்கு பச்சை மூங்கில் வெட்ட விட்டு ஆறார சொன்ன வாழ்க்கை அரிசி போட வச்சு பள்ளிக்கூட சுமந்த என்ன குளவழிக்க வச்சு புட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மவ சும்மா நான் பாலூட்ட வந்திருக்கேன் பாவி